தமிழ்நாடு முழுவதும் எங்க பிள்ளைகளிடம் நீங்கள் அரசியல் பேசி வென்ற முடியுமா? ஐயோ சாமி வேற கூண்டு போங்கடா கோவத்துல போட்டு போறேன். நம்மள பார்த்து கேக்குறாங்க இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை. இபி எத்தனை நாள்ல 30 நாள் நம்மள பார்த்து கேக்குறாங்க. கைஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பவர் கட் பிரச்சனை, இபி டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை அப்படின்ற மாதிரி 30 நாளா நம்ம மேல கம்ப்ளைண்ட் வச்சிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பேசும்போதே பவர் கட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உருவாகிட்டு இருக்காரு பெண்கள் தோத்துக்கிட்டே இருக்கீடா. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல இருக்க ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவரோட பாடலை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. வாடி 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 அப்படின்ற ஒரு பாட்டை போட்டு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருக்க பசங்களை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் போட்டோவோட வச்சு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருக்க பசங்க டிவிக்கேன்னு கத்த வைக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இன்னொன்னு சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. சோ அவர் வந்து கூடிய சீக்கிரம் பேச போறாரு. எப்ப பேச போறாரு அப்படின்றத ஆதவர்ஜுனா சொல்லிருக்காரு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இவரை பார்த்து சட்டசபையில சொல்றாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டசபையோட மரபு தெரியுமா இல்லையான்னு எது. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல விவசாயிகள் விளைய வச்ச நெல் மூட்டை மழையில நனைஞ்சு வீணா போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் எலெக்ஷன் டைம்ல என்ன பேசியிருந்தாரு, அந்த மாதிரி வீணா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருந்தாரு. விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல் எல்லாம் மழையில நனைஞ்சு வீணா போச்சு. ஏதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்று இருக்கீங்களா? பட் இப்ப அவரோட ஆட்சியிலே பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 1 லட்சம் நெல் மூட்டைகள் கிட்ட பாத்தீங்கன்னா வீணா போயிருக்கு. 1 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சதை செய்தியில பார்த்திருப்போம். எப்படி சார் அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் தாவேகாவோட அமைச்சர் என் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவனோ எங்க ஒரு தப்பு பண்ணிட்டு போயிடறான், ஆனா இந்த மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகாக்காரர் தான் காரணம் சொல்லிட்டு நம்ம மேல பழிய போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் எது செஞ்சாலும் சரி அது தாவேகா உறுப்பினர், தாவேகாவில் இருந்தவர் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லி அவங்களாவே அந்த துண்டெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அவங்களே போட்டுருவாங்க. இது ஏன் பண்றாங்கன்னே தெரியல. ஓ அப்படியே விஷயம். சோ இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது, அதுதான் பவர் கட். சோ இந்த பவர் கட் வந்துட்டு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் தெருவுல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. சோ இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு, இந்த துறை ஃபுல்லாவே ஊழல், அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க இபி டிபார்ட்மெண்ட்ல மட்டும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை, இங்க வேலைக்கு ஆட்கள் தேவை, இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் 30 நாள்ல வந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் வச்சிட்டு இருக்காங்க, இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை, இங்க வந்து பவர் கட் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா அவர்கள். நம்மள பார்த்து கேக்குறாங்க இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை. இபி எத்தனை நாள்ல 30 நாள் நம்மள பார்த்து கேக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேக்குறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு தான் பாத்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டையும் இந்த மதுவிலக்கு துறை ரெண்டுத்தையுமே கொடுத்தாங்க. சோ ரெண்டுத்திலயும் பயங்கரமான ஊழல் பண்ணிட்டாரு அவரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சொல்றாரு. திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்து மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் கொடுத்து பாட்டில் 10 ரூபாய் வாங்கி மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் வசூல். மதுவிலக்கு துறையில 10 ரூபாய் வாங்கி மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1500 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிருக்காங்க, அதாவது பணமா வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறாரா? இப்போ எல்லாருமே அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேக்குற கேள்வி என்னன்னா, ஓகே அங்க வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரு, 10 ரூபாய் வாங்கினாரு, 10 ரூபாய் பாலாஜி. சோ இப்போ இந்த இடத்துல தாவேகா ஆட்சியில வந்து யார் ஊழல் பண்றது, யார் வந்து அந்த 10 ரூபாய் வாங்குறது அப்படின்ற கேள்வியை கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான். ஏன்னா தாவேகா ஆட்சியில அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு தானே இருக்காங்க, இன்னும் வாங்காம இல்லையே. ஒவ்வொரு கடையிலும் 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்களே, சொல்ல போனா அதோட அதிகமா தானே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வியை கேக்குறாங்க. ஆதவர்ஜுனா அவர்களே ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, இது எந்த வகையான ஊழல், எந்த வகையான லஞ்சம், இது எதுல வரும் அப்படின்ற மாதிரி நீங்களே கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. இன்னொன்னு இபி டிபார்ட்மெண்ட் செந்தில் பாலாஜி கொடுத்து தான் ஊழல் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஓகே ஆதவர்ஜுனா அவர்களே, அமைச்சர் அவர்களே, இதெல்லாம் நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு இபி டிபார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கு. ஏன்னா அதிமுக திமுக ரெண்டுமே ஊழல் சக்திக்கு தான், அதனால நீங்க சொல்றத எல்லாத்தையும் நாங்க அக்செப்ட் பண்றோம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்கா வந்ததுன்ற கரண்ட் இப்ப ஏன் வரது இல்ல, அதிகமா ஃபிளக்சுவேஷன் வருது, பவர் கட் அதிகமா வருது. பவர் கட் வந்தா பாத்தீங்கன்னா சில இடத்துல 3 நாளா பவர் கட் போயிட்டு இருக்கு, சில ஏரியால பாக்கும்போது பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல இருந்து 4 ஹவர் வரைக்கும் பவர் கட் ஆயிட்டு இருக்கு. மக்கள் நைட் வந்து போராடிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவரோட தொகுதி பெரம்பூர் தொகுதியில அவ்வளவு பவர் கட் வந்துட்டு இருக்கு. சோ இவ்வளவு பவர் கட் வந்து வந்துகிட்டு இருக்கு, அதுவும் இந்த ஒரு மாசமா வருது அப்படின்னும் போது லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சோ என்ன அங்க சேஞ்சஸ் நடந்தது, நீங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அப்படி என்னதான் நடந்துருச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா எல்லாமே டப்புன்னு ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கா, அதுதான் அங்க பிரச்சனையா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ஊழல்ன்றது வருஷ கணக்கில் இவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அதாவது அதிமுக அதே தான் பண்ணுச்சு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் வருது? சோ இங்க நிர்வாக
நிர்வாக திறமையின்மை தான் காரணமா அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே 4 மணிக்கு கேட்க தோணுது. இங்க வந்து நீங்க திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் இப்பயும் வந்து உருட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. ஏன்னா மக்கள் எல்லாம் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, பவர் இல்லாம பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா எங்களை கேள்வி கேட்கறீங்க திமுக தான் காரணம். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க சார், அமைச்சர் சார், நீங்க உங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அவங்க மேல பழிய போட்டு நீங்க எஸ்கேப் ஆயிட்டு இருந்தா எப்படி எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் பழிய போட்டு நீங்க வந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்க. இது என்னடா கான்செப்ட்? அது காரணம் உண்மையிலே திமுகவா இருக்கலமே, திமுக தான் காரணம் வச்சுப்போமே. நீங்க வந்து அதை சரி பண்ணணும்ல, ஒரு மாசம் ஆச்சு இன்னும் சரி பண்ண முடியல, அப்ப கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இவர் பாட்டுன்னு ஒரு பக்கம் அடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாரு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கரண்ட்டுக்கே போயிருக்காம பவர் கட் ஆயிடுச்சு. இப்ப தெரியுதுங்களா பவர் கட்னால எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்கன்னு. உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது பவர் கட் ஆனோடனே மைக்க தட்டுறீங்க, பதறீங்களே, அதே மாதிரி தான் சார் மக்கள் நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு உழைச்சிட்டு வந்து வீட்டில் படுக்கலான்னு போது கரண்ட் இல்லைன்னா எரியும். அப்போ வந்து யார் மூஞ்சி ஞாபகத்துக்கு வரும் சொல்லுங்க? முதலமைச்சர் விஜய் அவர் மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவர் மூஞ்சை வச்சு தானே ஓட்டு போட சொன்னாரு. ஸோ அவர் மூஞ்சி தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா சரி பண்றதுக்கான வேலையை பாருங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு சும்மா பழிய போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான வேலையை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மாற்றம்னு கேட்டீங்களே, அந்த மாற்றம் பாருங்க 6 மாசம் நீங்க மாற்றத்தை பார்க்க போறீங்க. லஞ்சத்தை ஒழிக்க போறோம், ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மேல்மட்ட ஊழலை நாங்க 30 நாளே ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான், வரவேற்கிறோம். அதாவது நீங்க ஊழலை ஒழிச்சா நல்ல விஷயம் தான் சார். உண்மையிலே டிவி அரசாங்கம் வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்ல அதிமுக திமுக 2 கட்சி இல்லாம ஒரு புது கட்சி வந்தது நல்ல விஷயம், பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்த்தேன். ஆனா திமுகவுக்கும் தாவேக்காக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கவங்க தான் இங்க இருக்கா, இங்க இருக்கவங்க தான் அங்க இருக்கா அப்படின்னும் போது அது பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் இருந்தாலுமே ஓகே ஒரு புது கட்சி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் வந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சேன். இந்த இடத்துல வந்து நீங்க உண்மையிலே பாசிட்டிவான ஒரு சேஞ்சை கொண்டு வந்தா எல்லாருமே வரவேற்க தயாரா இருக்கும். மேல்மட்ட ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கீழ்மட்ட ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்க்க தானே போறோம். இன்கேஸ் அதை ஒழிச்சிங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள். இல்ல 6 மாசத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி எல்லா இடத்துலயும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க, அதிகாரிகள் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்ப நீங்க எல்லாமே உருட்டு அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேல்மட்ட ஊழலை ஒழிச்சிட்டோன்றாரு, அது நம்மளுக்கு தெரியாதுங்க. கீழ்மட்ட ஊழலை ஒழிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே மக்களே அந்த சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிப்பாங்க, ஊழலை ஒழிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இது கூடவே ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், தாவேகால லயோலா மணின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருக்க தாவேகா கிட்டயும் பாத்தீங்கன்னா பேசி ஜெயிச்சிட முடியாது, அரசியல் தர்க்கம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் எங்க பிள்ளைகளிடம் நீங்கள் அரசியல் பேசி வென்ற முடியுமா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எனக்கு என்னன்னா அரசியல்னா முதல்ல என்னன்னு நிறைய தாவேக்காரங்களுக்கு முதல்ல புரியுமா அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. தாவேக்காரங்கிட்ட அரசியல் பேசாதீங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா நிறைய எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் அரசியல் புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லயோலா மணி வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சிக்காரங்கிட்ட நீங்க பேசி ஜெயிச்சிட முடியுமா, அரசியல் பேசி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சத்தியமா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதானே முதல்ல பேசி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நக்கல்யா அவனுக்கு. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவரோட போட்டோ மாட்டணும்னு சொல்லிட்டு இந்த தாவேகா நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாதிரி போட்டோ மாட்டுறது, அங்க வந்து ரீல்ஸ் எடுத்து போற இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிர்வாகியை வந்து கட்சியில தூக்கி இருக்காங்க. சரி ஓகே நிர்வாகியை தூக்கிட்டீங்க, ரீல்ஸ் எடுத்த தாவேகா நிர்வாகி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாட்டை போட்டு ஸ்கூல்ல ஆடி இருக்காரு, வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்ற பாட்டை போட்டு, எந்த பாட்டு பாருங்க அதுவும் இந்த பாட்டை போட்டு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. விளங்கிடும் நாடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் ஸ்கூல் பசங்க டிவிக்கேன்னு கத்த வைக்கிறது, அந்த போட்டோ தூக்கி வச்சு ரீல்ஸ் போட வைக்கிறது, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களே எலெக்ஷன் டைம்ல தான் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை வந்து டிவி கேட்க சாதகமா ஓட்டு கேட்க சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இறங்கிட்டீங்களா? ஸ்கூல்ல இருந்தே பாத்தீங்கன்னா அடுத்த ஓட்டர்ஸ் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போய் முதலமைச்சர் விஜய் கொண்டு சேர்க்கணும் சொல்லிட்டு எவ்வளவு கேவலமான ஒரு அற்பத்தனமான ஒரு அரசியலா இருக்குது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? போய் எல்லா இடத்துலயும் போய் போட்டோ மாட்டணும், வழுக்க டைம் போட்டோ மாட்டுறது, அங்க ஸ்கூல் பசங்களை வச்சு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறது, ரொம்ப கேவலமான ஒரு அரசியல். அது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அண்ணாமலை கூட நேற்று சொல்லியிருந்தாரு, நீங்க பண்ற வேலையெல்லாம் முதலமைச்சர் விஜய்க்கே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் முதலமைச்சர் விஜய் அவர்களே உங்க கட்சிக்காரங்க பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் கண்டிப்பா பாப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து நீக்கிறது இல்ல. இங்க நீங்க பொறுப்பு கொடுத்தீங்களா மினிஸ்டர்
மினிஸ்டரா ஒருத்தருக்கு காங்கிரஸோட எம்எல்ஏ அவரே பாத்தீங்கன்னா பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெல் மூட்டை, அதாவது நெல் மூட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடோன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு அரசோட முக்கியமான வேலை. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோரேஜ் குடோன்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. காலங்காலமா விவசாயிங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு விளை வச்சு கொண்டு வர அந்த நெல் மூட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா இப்படி அநேகமா வெளியே போட்டு மழையில நனைஞ்சு முளைச்சிக்கிட்டு இருக்கு, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தப்ப இதுக்கு வந்து பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு, ஃபயர்லாம் விட்டோம். அதுக்கு நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல் எல்லாம் மழையில நனைஞ்சு வீணா போச்சு. ஏதாவது கவனிச்சிங்களா? சோ இப்போ அவரோட ஆட்சியில 30,000 நெல் மூட்டை வந்து பாத்தீங்கன்னா மழையில் நனைஞ்சு வீணா போயிருக்கு. அது 30,000 இருந்து 1 லட்சம் வரைன்றாங்க. அதுக்கு வந்து அமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு, அது 1 லட்சம்லாம் இல்ல கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எவ்வளவு அலட்சியமா சொல்றாருல அவரு. 1 லட்சமோ 30,000மோ இல்ல 10,000மோ அந்த 10 நெல் மூட்டை விளைய வைக்கிறதுக்கு விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அங்க நீங்க போய் பார்த்தா தான் சார் தெரியும். சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு விளைய வச்சு கொண்டு வர நெல் மூட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அவ்வளவு இல்ல, கணக்கு எவ்வளவுனா இருக்கட்டும், ஆனா அங்க வீணா போகுதுல. கேட்டா தார்பாய் வாங்கி கொடுத்தோம், அங்க இருக்க ஊழியர்கள் போட மறந்துட்டாங்க போல. என்ன என்ன இது? 1 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சதை செய்தியில பார்த்திருப்போம். எப்படி சார் இன்னும் தொடருது, இதே நிலை தொடருது? ஏன்னா நீங்க முதல்ல ஆய்வு கூட்டத்துல சொன்னீங்க இந்த மாதிரி இந்த ஷெட் எல்லாம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு. 1 லட்சம் மூட்டைகள்லாம் இல்ல, உங்களால ஒரு ஷெட் அமைச்சு கொடுக்க முடியலையா? அதாவது அந்த அங்க இருக்க நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஷெட் கூட அமைச்சு கொடுக்க முடியலனா என்ன கவர்மெண்ட்டுங்க இது அப்படின்ற கேள்விதான் இருக்கு. இதெல்லாம் திமுகவை பார்த்து சரியில்லை சரியில்லைனாரோ அவராச்சில சரியில்லை. மேபி இது ஷார்ட் பீரியடா இருக்கலாம். அதாவது இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து உங்களால குடோன் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஷெட் கூட போட்டு தர முடியாது அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. அவ்வளவு நெல் மூட்டைகள் வீணா போயிருக்கு. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாம இருந்தா தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வராம இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அமைச்சர் என் ஆனந்த் சொல்லியிருக்காரு எவனோ எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு தாவேக்கா கொடியை போட்டு நம்ம மேல பழிய போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சார் எவனோ எங்கேயோ ஒருத்தன் பண்ற தப்பு இல்ல சார் தாவேக்கா கட்சியில, முக்காவாசி தப்பு சார். பாலியல் குற்றங்கள் அவ்வளோ குற்றங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா கட்சிக்காரங்க ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க லேட்டஸ்டா வந்து நியூஸ் எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க தானே. அப்புறம் எதுக்கு சில பேர் வந்து நீங்க கட்சியில இருந்து நீக்கம் பண்றீங்க? சோ அவ்வளோ பேர் வந்து கேஸ்ல மாட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. இதுல வந்து எவனோ எங்கேயோ பண்ற தப்புக்கு தாவேக்கா கட்சிக்காரங்க சார் ஆளுங்கட்சியான அதுப்புல தாவேக்காரங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த அதுப்பு வந்திருக்கு. நான் எல்லாரையும் சொல்ல, சில பேருக்கு அந்த அதுப்பு வருது வந்துதான் இந்த மாதிரி கேஸ்ல மாட்டுறாங்க. அவ்வளவு பாலியல் குற்றங்கள்ல மாட்டிருக்காங்களே, சோ அவ்வளவு கிரிமினல் வழக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா பதியப்பட்டிருக்கு அவங்க மேல. அப்படின்ற போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. தாவேக்கா கட்சிக்காரங்க இது பண்ணிட்டாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி திமுக கட்சிக்காரங்க இது பண்ணிட்டாங்க, அதிமுக கட்சிக்காரங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே தானே வந்துட்டு இருந்தது. ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் வர அதுப்பு, அந்த அதுப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் அடக்கி வைக்கணும். என் கட்சியில இருக்கவன் எவனா இருந்தாலும் நீ தப்பு பண்ணா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி போல்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எவனோ எங்கேயோ தப்பு பண்ணிட்டா நம்மள வந்து பழிய போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி எஸ்கேப் ஆகக்கூடாது. இது பேர் தான் எஸ்கேபிசம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. யார் எது செஞ்சாலும் சரி அது தாவேக்கா உறுப்பினர், தாவேக்காவில் இருந்தவர் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி அவங்களாவே அந்த துண்டெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அவங்களே போட்டுருவாங்க. இது ஏன் பண்றாங்கன்னே தெரியல. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவ்ஸா இருக்கா. பாசிட்டிவ்ஸ் ஒன்று இருக்கு. என்னன்னு தெரியுமா, அமைச்சர் என் ஆனந்த் சொல்லியிருக்காரு எங்க பேரை யூஸ் பண்ணி அவனாவது வந்து இந்த மாதிரி லஞ்சம் கிஞ்சா கேட்டானா அவனுக்கு தெரியவே தெரியாது, சோ அப்பெல்லாம் இல்ல அவனை அப்படியே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே அது பாசிட்டிவான விஷயமா பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரினிவலுக்கு வந்து எதுவும் லஞ்சம் எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் நல்ல விஷயம். எங்க பேரை சொல்லி நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள கட்டி போட்டு வச்சிருங்க, போலீஸ் கிட்ட சொல்லுங்க, உடனே வந்து பிடிச்சிப்பாங்க. சோ இந்த மாதிரி சில அமைச்சர்கள் வந்து அவங்க ஒர்க்கை கரெக்டா பண்றாங்க. அதுலயும் ராஜ்மோகன் இருக்காருல்ல, அவர் வந்து உண்மையிலே சொல்றேன் எஃபெக்டிவா வேலை பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் முதலில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான பிறகு போட்ட முதல் கையெழுத்தே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை இந்த பூட்டப்பட்ட கதவுகளுடன் கூடிய கழிப்பறையா இருக்கா என்று ஆய்வு செய்து அதை மேம்படுத்துவதற்கான கையெழுத்து தான் போட்டேன். ஆனா அவரோட துறையில ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காரு. இங்க என்ன பிரச்சனைனா சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சோ அப்படின்னும் போது நீங்க 1000 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வந்து அனுமதி தரீங்க. அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க சிபிஎஸ்இக்கு வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆப்வியஸா பாஜகவுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க தானே அர்த்தம். பிஜேபியோட அஜெண்டா என்னது, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து எப்படியாவது கொண்டு வந்து அங்க இருக்க தமிழ்நாடு மக்களுக்கு வந்து இந்திய கத்து கொடுத்துடணும் அப்படின்றதா அவங்களோட அஜெண்டா. கரெக்டா? அதுக்கு தாவேக கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். சிபிஎஸ்சிக்கு எதுக்கு சார் இவ்வளவு அனுமதி தரீங்க? ஏன் சார் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்போ அவ்வளோ மொக்கையா இருக்கா? இங்க சிபிஎஸ்சிக்கு நீங்க வந்து இவ்வளோ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அது மூலமா நிறைய பேர் சிபிஎஸ்சியில் போய் சேர்க்க தான் போறாங்க. ஸோ அது மூலமா நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி வந்து கத்துக்க தான் போறாங்க. ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு கத்துக்கலாம். ஆனா விருப்பமே இல்லாம கட்டாய மொழியா சென்ட்ரல் கவர்மெண்ட் திணிக்குது. ஸோ அப்படின்னும் போது இது எவ்வளோ மோசமான விஷயம், எதுக்கு அனுமதி தரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் மோசமான விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் நிறைய எஃபெக்டிவான விஷயத்தை வந்து பண்றாரு. அதாவது ஸ்கூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவறைகளை வந்து கட்டாயம் அதை மெயின்டைன் பண்ணும்
அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருல. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். அதாவது சில அமைச்சர்கள் ஒர்க் பண்றதை பார்க்கும்போது ஓகே இவங்க எஃபெக்டிவா கொஞ்சம் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனா பல பேர் உருட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆதவ அர்ஜுனா இருக்காரு, அவருடைய அப்பா என்ன வாய் சார் உங்களுது. அதாவது கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் திமுக அதாவது தன்னோட துறையில வந்து பாத்தீங்கன்னா நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. வந்ததுல இருந்து இதுக்கு போனாச்சு தான் காரணம், இதுக்கு திமுக தான் காரணம், இதுக்கு திமுக சார் திமுக காரணம் சார். அவனுங்க வந்து நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றத எல்லாரோட குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது திமுகவும் அதிமுகவும் ஊழல் பண்ணிச்சிங்க தான் எல்லாரோட குற்றச்சாட்டு. அதுல இருக்க ஊழல் பண்ண அதிமுகவை இப்ப நீங்க உங்க கூட அப்படியே சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸா பாதி பேர்கிட்ட சேர்த்துட்டீங்க. ஸோ இப்போ தூய சக்தி ஊழல் சக்தி ரெண்டும் ஒரே சக்தியா மாறுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க வந்து மோசமானவங்க தான், நீங்க நல்லவங்க தானே. வந்துட்டு நீங்க அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்ததுலேருந்து இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி உங்களால் சொல்ல முடியல. அதை விட்டுட்டு இவ்வளவு பிரச்சனைகள் காரணமா அவங்க தான் அப்படின்ற மாதிரி இன்னும் பழிய போட்டு எஸ்கேப் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை ஆதவ அர்ஜுனா சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. இது கூடவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்ப பேசுவாரு அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதாவது சட்டமன்ற ரூல்ஸ் படி எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் பேசுவாரு, அப்ப அவர் பதில் கொடுப்பாரு. அதுக்குள்ளே அவர் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு திமுக எல்லாம் கத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ் சார், அது ரூல்ஸ் படி அப்படியே இருக்கட்டுமே. ஆனா இங்க எதிர்க்கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள் வந்து கேள்வி கேட்கும் போது முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே. எந்திரிச்சு பதில் சொல்லாமே, நீங்க எந்திரிச்சு பதில் சொல்றீங்களே, அதே மாதிரி உங்க முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லாமே. அதுதானே எங்க கேள்வி. இங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, காவல்துறை யார்கிட்ட இருக்கு, முதலமைச்சரோட கண்ட்ரோல் இருக்கு. சோ அப்படின்னும் போது காவல்துறைக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க, போதைப் பொருள் தடுப்பு படை எங்கே அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லணும் தானே. அதை விட்டுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா தான் ஃபைனலா தான் சொல்லுவாரு, அதுதான் புரோட்டோகால், அதுதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஃபைனல் டேல பேச போறார். இங்க பிரச்சனை என்னன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடும். சோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் தலைவர் எந்திரிச்சு வாசிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. திங்கட்கிழமை நாளைக்கு வந்து சிறப்பா வாசிச்சுட்டு போவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.